ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க ஒரு சுவையான மீன் குழம்பு, கொங்கு நாட்டு ஸ்டைல் மீன் குழம்பு. ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபிங்க, பட் 100% பக்காவான டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. தமிழ்நாடு ஸ்டைல் மீன் குழம்புல ஸ்பெஷலே ஒரு சில ஸ்பைசஸை கண்டிப்பாக சேர்த்து மசாலா அரைச்சு அதில் நல்ல கச்சிதமாக உப்பு காரம் புளிப்பு சேர்த்து மீன் குழம்பு வச்சா ஆஹா செம்ம டேஸ்ட்டுங்க. நல்ல மணக்க ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபியை பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது நல்ல ஒரு நெத்திலி மீன் குழம்பு. இதே மெத்தடில் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வேறு வெரைட்டி மீன்களை சேர்த்தும் நீங்கள் குழம்பு செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்போட நெத்திலி மீன் வறுவலும் செஞ்சேன். அந்த வறுவல் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அருமையான மீன் குழம்பு ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டேஸ்டியான மீன் குழம்பை என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே மீனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேங்க. நெத்திலி மீன் இதில் அந்த தலை வாழெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கினோம்னா அதெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு 300 to 350 கிராம் மீன் கிடைக்கும். எப்பவுமே இந்த சின்ன வெரைட்டி மீன் சேர்த்து நம்ம குழம்பு செய்யும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்ல இந்த நெத்திலி மீன், மத்தி மீன் இதெல்லாம் ஒரு செம்ம டேஸ்டியான மீன். குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் குழம்புக்கு மசாலா வறுத்து அரைச்சிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும், மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு ஆல்வேஸ் ஸ்பெஷல். சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்தாச்சுங்க. இந்த மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் வறுப்பட்டு வரட்டும். 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவோம். பூண்டோட சைஸு பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்ன சைஸ் பூண்டுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்குவோம். இங்கே ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. மீன் குழம்புக்கு மசாலா வதக்கி அரைக்கும் போது இந்த சீரகம், மிளகெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி. அடுத்தது ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொரியாண்டா பவுடர். இது போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாயோட சூட்டுக்கே மசாலா பொடி வறுப்பட்டுரும், இல்லைன்னா கரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மசாலாவுக்கு வதக்கி வச்சிருக்கிற பொருட்களை கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஸோ கமகமன்னு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இவ்வளோ நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது மீன் குழம்பு வைக்கிறதுக்கான அந்த மண் சட்டியை வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். மீன் குழம்பு எப்பவும் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது தாங்க அந்த பக்காவான டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நல்லா அந்த வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 பல் பூண்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா. நம்ம என்னதான் மீன் குழம்புக்கு மிளகாத்தூள் போட்டு வதக்கி மசாலா அரைச்சிருந்தாலும் இந்த பச்சை மிளகாவும் மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கட்டும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். இது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்படி எண்ணெயிலே போட்டு விடும்போது குழம்பு நல்லா ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா தக்கன்னு அந்த ரெட் கலர் மேலே அப்படியே மிதந்துட்டுருக்கும். செமையாக இருக்கும் பார்க்குறக்கு மீன் குழம்பு. ஸோ அதுக்கு வேண்டிதான் எண்ணெயில் சேர்த்தாச்சு. இங்கே ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்குறோம். தக்காளி இப்படி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். குயிக்காக வதங்கிடும். குழம்பு நல்ல கலராகவும் இருக்கும். தக்காளி இங்கே நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். ஸோ நல்லா வதங்கி வரணுங்க. ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம புளிக்கரைசல் சேர்க்கணும். பாருங்கள்,
ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சாச்சுங்க. புளித்தண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. இங்கே தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த புளித்தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த புளித்தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்காகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுறலாங்க. நல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சு அது திக்காகட்டும். இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். பாருங்க, நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது. அந்த பச்சை வாசனையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோங்க. நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அகைன் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவோம். நல்லா குழம்பு கம்ப்ளீட்டாக கொதிச்சு மசாலா பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு குழம்பு வாசனை வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும்போது பக்காவாக குழம்பு ரெடியாக இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மீனை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மீன் ஒரே இடத்துல டக்குன்னு போடாமல் இப்படி கொஞ்சம் சுற்றிலும் போட்டு அடுக்கி விடுங்க. அப்போ மீன் கரெக்டாக வெந்து வரும். நம்மளுக்கு கிளறி எடுக்கும்போது உடையாமல் இருக்கும். எடுத்து வச்சிருந்த மீன் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு வாட்டி அந்த மீனெல்லாம் கம்ப்ளீட்டாக குழம்புல மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப கிளறி விடாமல் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவோம். 8 to 10 நிமிஷம் ஸ்டவ்வை கண்டிப்பாக அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க. பக்காவாக மீன் வந்துடும். குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. வாவ், அருமையான மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல குழம்பு நல்லா தகன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக இருக்குங்க. மீனெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு, உடஞ்சி வரல. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான நெத்திலி மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மெத்தடை இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி எந்த வெரைட்டி மீன் சேர்த்தும் குழம்பு வைக்கலாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு அருமையான மீன் குழம்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஜம்முன்னு மீன் குழம்பு செஞ்சு அசத்திடலாம். சுட சுட சாதம் நல்ல மீன் குழம்பு, அது கூட மீன் வறுவல், செம்ம காம்பினேஷனுங்க. நெத்திலி மீன் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.